வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். கிருஷ்ணா அர்ப்பணம். அம்மா அப்படி இருந்தாலும் இந்த பக்த மார்கண்ட ஐயர் நாடகத்தில் அம்மா என் பாசத்துக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய மாமனாகிய நரசிம்ம மாமனோட எனக்கு மச்சான். மாமன் வயசுல மாமன் எப்படி சொல்றது? வயசுல மூத்தவர் வந்தா நீ போடுவ ஏமாந்தவளா வார்த்தல்ற மாதிரி கண்ணு எப்படி பாவ பத்திராளி கோயிலே கிடைக்கிறீ சாமி கண்ணை கொத்தி போடுமே. எங்களுக்கு அங்கதான் இருக்குது ஆபீஸ். ஆமா மல்லிகா உனக்கு பத்திரகாளி கோயில்ல எனக்கு தாண்டி சந்து கடையில். சரி அப்பா என் பாசத்துக்கு மரியாதைக்குரிய என் மாமாவாகிய நரசிம்ம மாமா அவர்கள் என்னுடைய பாசத்துக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய தொரமாமா அவர்கள் அவரிடத்தில் வெத்தலை தாம்பளத்தை கொடுத்து எல்லாம் ஊருக்கு ஒரு அளவா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எப்படி பாசத்துக்கு மரியாதைக்குரிய நம்மளுடைய நல்லூருக்கு சேர்ந்த நம்மளுடைய மாதப்பண்ணாவும் வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல முதுமுட்டி நம்மளுடைய ரமேஷ் அண்ணா வருகை தந்திருக்கிறார். சத்தி அண்ணா வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல நம்மளுடைய நங்கவள்ளி மணிகண்டன் வருகை தந்திருக்கிறார். மாதுவாத்தியார் வருகை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கோமாளி சின்ன குஞ்சி வருகை தந்திருக்கிறார். இதோ அஸ்வின் அண்ணா அவர்களும் வருகை தந்திருக்கிறார். சொல்ல தெரியல நான் சொல்றேன் பாரு. அம்மா மாதப்பன் வந்திருக்கிறா. நம்ம நம்ம மாதவாஜார் வந்திருக்கிறாங்க. எரப்பட்டி சின்னசாமி வந்திருக்கிறாங்க. வாமா மின்னல் அப்படி நம்மளுடைய பெருமாள் வருகை தந்திருக்கிறார். நம்மளுடைய மத்தாளக்காரர் நம்மளுடைய ஜடையாண்டி நல்லூருக்கு சேர்ந்த ஜடையாண்டி வந்திருக்கிறார். வத்தலிப்பட்டி நம்மளுடைய சாமி கண்ணனா வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல நம்ம மகாலிங்கன் வருகை தந்திருக்கிறார். இன்னும் யாரப்பா இன்னும் ஊருக்கு ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்து எப்படி நம்ம கூப்பிட்ட மறுவதிக்காக வந்தாங்க பத்தியா அந்த அன்பும் பாசம் இருந்தா அது மட்டும் அங்க யாருனாச்சும் வருவாங்க. அது வந்து புரிஞ்சுக்கோ. அக்குறும் பேசாத. அப்படி நம்மளுடைய நாடகத்துக்காக வருகை தந்திருக்கும் நம்மளுடைய ஏர்கோல்பட்டி நம்மளுடைய பெரிய பையன் எப்படி ஏர்கோல்பட்டி பால் திருடன். ஏண்டா ஏதோ என்னைக்கே ஒரு நாள் 3 லிட்டர் 7 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி கலந்துட்டா அப்படி அது வந்து நிக்கலங்களா சொல்லிட்டு நம்ம சொல்லனால எடுத்துக்காட்டோம்ல. அப்படி அவரும் வருகை தந்திருக்கிறார். நம்ம நாடகத்துக்காக அவர்களும் இந்த ஊர் பொதுமக்களும் அனைவருமே அந்த ஆண்டவனுடைய கடைக்கண் பார்வையோட சிறும் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சரி அப்பா அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாரு என் பேர் என்ன என்ன நடக்க போகுது சுருங்கி போலாமா வருவாங்க அப்படியே போயிடுறாங்க. அம்மா இந்த நாடகத்தில் நான் யாரு என்னால இன்று தினத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது மல்லிகா சொன்னாதான் தெரியும். சொல்லட்டுமா?
சொல்லுங்க. எமது பெயர்தான் மருத்தாவதி என்று சொல்லக்கூடிய ஞானசமுந்திராள். அது எதாவா இருக்கட்டும். இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேக்குறாங்க, அமாவாசைக்கு முதல் நாள் எங்க கூத்தாடுவீங்க? சரி, பத்திரகாளி மாசம் கண்டா அமாவாசை கண்டா அந்த கூட்டம் எதுக்கு வருது? அம்மாளை பாக்கிறதுக்கு. அம்மாவை பாக்குறதுக்கு வருது. நீ பாரு, சாமி பாட்டு இப்ப கேக்குறதுக்குன்னே கூட்டம் முக்காவாசி கூட்டம் வருது. ஐயோ வாங்கடி பிள்ளை, இறப்படி போட்டாங்க வந்துருவான். அவன் வந்தானே சாமி பாட்டு நல்லா பாடுவாண்டி அப்படின்னா ஆசையா வருவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஆயா மேல ஒரு பாட்டு பாடுவாங்க. இங்க இருக்கிறதே பூரா எங்க சொந்த பந்தம், எங்க ஜாதி ஜனம். அவங்களே கேட்கல, நீ என்னடா கேக்குற? ஆள் விட்டு பாருங்க. ஊருக்காரங்க கேட்கறாங்க, நான் கேட்பேன். விடிய விடிய இந்த இடத்துல டென்ட் எடுத்துருக்கிற 8 மணி வரைக்கும். 8 மணிக்கு மேல என்ன வேணாலும் பண்ணுங்க. சரி, இப்ப நீ கோவப்படாத, சண்டைக்கு வராத. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆயா மேல ஒரு பாட்டு பாடணும். எந்த ஆயா மேல? ஓய மேல? ஓம் சக்தி மேல. அப்படியா? ஓம் சக்தி பக்தர்கள் நிறைய இருக்கிறாங்கடா கண்ணு. சும்மா கிடையாது, நான் சொல்லி இருக்கிறேன். சாமி மட்டும் இது நீ சுயமா கேக்குறியா இல்ல யாராவது சொல்வார் பேச்சு கேக்குறீங்க? நான் எல்லாம் லேடிஸ் எல்லாம் கேக்குறாங்க, அம்மா தாய் குலம் எல்லாம் சும்மாவா? ஐயா கேட்டியா இல்லையா? எல்லா சாமி மேலே ஒரு பாட்டு பாடு. ஆமா, எப்படிப்பா கேட்டுங்க பாருங்கம்மா. நீ அதுக்குனே நீ பெண்ணாகறதுக்கு வந்திருக்கிற என்னை பள்ளி வாங்கறதுக்கு. அவர் காசு மாதிரி இப்படிங்கிறாரு. கண்களுக்கு தெரிந்த கடவுள் என்றால் யார் என்றால் இந்த கலியுகத்துல டாக்டர் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள், மருத்துவர். ஆமா, அப்படி நம்ம பெண்ணாகரத்து ஜி கட்சியில பணிபுரிந்து இப்ப ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நம்மளுடைய செம்பலிங்க ஐயா அவர்கள் நம்ம கூத்துனாக்கள இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே விட மாட்டாரு. ஆமா, எப்படி என்றா விஷம் கொண்ட பாம்பை இசைக்கு அடிமையா. அப்படி இந்த இசைக்கு அடிமையாவாதவங்க எந்த கலையில இருக்கிறவங்க யாரும் கிடையாது. அனைத்து பேருமே இந்த இசைக்கு அடிமை. அப்படி நம்மளுடைய தர்மலிங்க ஐயா அவர்கள், நம்மளுடைய மாதையா அண்ணா அவர்களும் வருகை தந்திருக்கிறாங்க. எப்படிடா? ஓ, ஏன்னா அச்சுனா கம்யூனி ரேஷன் கொஞ்சம் போன் கேக்குறாயா? அவன் உண்மையாட்டுமே கொடுக்கு பண்ணிக்கிறாங்க. கொடுத்து நான் தான் பண்றேன். சரி, இப்ப என்னதான் அவன் சொல்ல வர? ஆயா மேல ஒரு பாட்டு. அப்படியா? ஓம் சக்தி மேல. அது 4 வரி தான், அதுக்கு மேல கிடையாது. நீ பாடியே ஆகணும். அப்படியா? ஆமா. சரி அப்பா, இந்த ஊர் பொதுமக்கள், இந்த நாடகத்தை விட்டவர்களும், இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் மாபெரிய ரசிக பெருமக்களும், இந்த ஆண்டவனுடைய கடைக்கண் பார்வையோட இங்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுமே எப்படி வாழ வேண்டும் தெரியும். கல்குரும்பு கோயில் ஆயா நேர்த்தி கூட. முருகோயிலுக்கு போய் என்ன வேண்டியது இல்ல? பாமாலி முருகோயிலுக்கு போய் பஞ்சாமிரம் வாங்கிட்டு டப்பா வாங்கிட்டு வந்தேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, அப்பா உனக்கு யாரி ராரி 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 ராரா என்னத்துக்கு இப்படி ஆடிட்டே இருக்கீங்க? அப்பா உனக்கு யாரு ரெண்டு ஒட்டி பேசுது பாரு. அப்பா உனக்கு
அப்படி இந்த ஆண்டவனுடைய அருளை பெற்று இங்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுமே சீரும் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். கிருஷ்ணா அம்மா சாமி வார்த்தை நல்லது சிரிக்க கூடாது. எப்படியோ ஆயா நான் சொன்ன மாதிரி நீ வாயை திறக்கல. அம்மா அப்படி எமத பயிரோ மருத்தாவது என்று சொல்லக்கூடிய ஞான சவுந்தராள். நீ இருந்தாலும் நீ எப்படி பிறந்தாய்? நான் எப்படி ஜனனித்தவள் தெரியுமா? பழைய ஞாபகம் இருக்குதா? உனக்கு பழைய ஆசை ஏதாவது இருக்குதா? இல்லைங்க, விவசாயம் பண்ணி நல்லா பொழைச்சிங்கல்ல, அந்த ஆசை ஏதாவது இருக்குதாங்க? நீ உடனே அங்க போயிட்ட. மகனே மகனே அப்பா என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யாரு? மாறாத யானை கட்டி மடி மேலே நடவலக்கி நெய்யால சாதமிட்டு நேத்திரமா வளர்த்த தாயார் தந்தையார் யாரு? அம்மா என்னுடைய தந்தையாரோ மதிதி மகாராஜனாக வேண்டும். தந்தையார் மதிதி மகாராஜன். தந்தை ஒன்று இருந்தால் யார் வேணும்? சாந்தனா தேவி. சாந்தனா டிவி. சாந்தனா தேவி என்ன மியூட்ல திட்டுற? சத்தமா திட்ட முடியாது. மல்லிகா அப்படி இருந்தாலும் எனக்கு 16 மங்கையான பிறகு என் மாலையிட்ட மன்னவர் யாரு? என்ன பார்த்தா கல்யாணம் ஆவது மாத்திருதா?
தாலி போட்டுருக்கிற பெரிய மனுஷி எப்படி பெரிய மனுஷி பெரிய மனுஷி வாயில உழவு கூடாது. அப்படி நீங்க மாலையிட்ட கணவர்தான் யாரு? என் மாலையிட்ட மன்னவர் யார் பேர் வருமா? சொன்னமா நீ ஏசோத்துக்கா அவர் போய் உக்காரட்டும். கிட்டம் பெரிய மனுஷன் கிட்ட போயிட்டு போச்சு. கூசுல அங்க கருத்தா அங்க கருத்து அங்க போறீங்க. No, not a problem. No problem. இல்ல நாங்க உட்காந்துட்டு இருக்கிறதான்னு கேக்குறாரு சத்தியம். பள்ளிகா என்னுடைய கணவருடைய பெயர் என்ன தெரியுமா? இந்த உச்சிதமா தேசத்தை வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய கணவர் பேர் தான் மிருகண்டரசி. இத்தனை அரிசி இருக்குது, தோறு அரிசிக்குது, பொண்ணு அரிசிக்குது, அதெல்லாம் மிருகண்ட அரிசி. என்னடா பண்றது? நான் பேசக்கூடிய நிலவரத்துல இல்லப்ப என்ன பண்ணுவோம்னா அப்படி பண்ணி விட்டுருவேன். அப்படி மிருகண்டரசி நீ திருமணம் செய்திருந்தாலும் எங்களுடைய நாடோ உச்சிதமா தேசம், உச்சமா தேசமா இருந்தாலும் இருவருக்கும் குழந்தை இருக்குதாம்மா? என் கணவராகப்பட்டவர் இந்த மிருகண்டரசி அஜிராகப்பட்டவரை நான் திருமணம் செய்து பள்ளிகா என் கணவருக்கும் எனக்கும் ஏதாவது இன்ப சுகத்தில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு கொண்ட பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறாயா? கமலா ஐயோ அடா என்னவே அன்றே
பொறுமை பொறுமை டேய் பேசாதீங்க அண்ணா. அது போனகரைக்கு அப்படிதான் பேச மல்லிகா, அப்படி என் கணவருக்கும் எனக்கும் 60 குறுக்கருவதாய ஆக மொத்தம் 80 வருடம் ஆகிறது. இருந்தாலும் இந்த வயதான காலத்துல நாங்க மாட்டு மடித்து போனா மண்ணு தள்ள பிள்ளை இல்ல, செத்து மடித்து போனா செய்தி சொல்ல ஒரு குழந்தை இல்ல. யாருக்கு செய்யாத பாவம் இந்த சண்டாளி நான் என்ன செய்திருப்பேன்? நாங்கள் செத்த பிறகு எங்களுக்கு ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லாத போய் விட்டதடி கவலை. என்னன்னு அழுவுறிய? இந்த கண்ட சனமெல்லாம் உன்னை என்னத்தான் ஏசும்? அம்மா, உன்னை எப்படிலாம் ஏசி இருக்கும்? இந்த பாவியாகப்பட்டவள் நான் குழந்தை இல்லாத காரணத்தா அம்மா, ஐயோ நான் ஆச்சாத வரணியத்தை இந்த பாவியை மோதாதி செய்த பாவமோ இல்ல சண்டாளி நான் செய்த பாவமோ எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத போய்விட்டதடி போய்விட்டது. இருந்தாலும் என் கணவருக்கு நான் குழந்தையாகவும் எனக்கு அவரு குழந்தையாகவும் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் ஒரு சொட்டில் கண்ணீர் கூட என்னுடைய கண்களில் இருந்து இதுவரைக்கும் என் கணவர் பார்த்ததில்லை. நான் அழுந்து கண்ண சிந்தனையோடு இருப்பது என் கணவருக்கும் தெரிய வேண்டாப்பா. இருந்தாலும் என் சுவாமியாகப்பட்டவர் ஏதோ ஒரு காரணம் என்னை அழைத்திருக்கிறார். அதை காண வேண்டும் அல்லவா?